ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் மரப்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வருஷத்துக்கு ஹீல்டு கொடுத்துட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு, ஸோ மற்றபடி என்ன யூஸ் பண்ணலாம், பஞ்சில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது பூ வச்சு நமக்கு பஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 15 டேஸில் நம்ம பருத்தி எடுக்கலாம் அதிலேருந்து. ஸோ இதோட பூ காட்டுறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ இதோட பூ பார்த்திங்கன்னா இப்படி பிங்க் கலரில் தான் இருக்கும். இது பூ வச்சு இந்த மாதிரி காயாகும். காய்க்கப்புறம் நான் பஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரீ வந்து நம்ம பிளான் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு 2 இயர்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஹீல்டு எடுத்துகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் அந்த பூவிலேருந்து இந்தமாரி பிஞ்சு வரும் நமக்கு. அதுலேருந்து நமக்கு பஞ்சு கிடைக்கும். பஞ்சோட குவாலிட்டியை பாருங்கள். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்றும் போது போட்டிங்கன்னா நல்லா நின்று எரியும். அப்சர்வ் பண்ணி எவ்வளோ பஞ்சு இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. நம்ம சும்மா நட்டு விட்டோம், நம்ம வீட்டு யூஸ்க்காக ஹீல்டு எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம இதோட சீட்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தரேன்.